ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 30/11/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று அமாவாசை விரதம். அப்பா இல்லாதவர்கள் அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதமாக இருந்து பிதர்களுக்குரிய கடமைகளை செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். பிதற்காரியம் ஒவ்வொருவரும் இந்த பிதற்கடன் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எந்த கடனை நாம் செய்யாவிட்டாலும் பிதற்கடன் அது செய்யவில்லையாக இருந்தால் பிதர்களுடைய சாபம் கிடைத்துவிடும். பிதர்களுடைய சாபம் கிடைத்தால் வாழ்விலே எந்த விதமான முன்னேற்றமும் நமக்கு இல்லாமல் போய்விடும். எனவே இந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த அமாவாசையிலே தர்ப்பணம் செய்வது, அவர்களுக்கு படையல் வைப்பது, அவர்கள் நினைவிலே யாருக்காவது ஒருவருக்கு உணவு கொடுப்பது, இவ்வாறு ஏதாவது ஒன்று நம்மால் முடிந்து அவர்கள் நினைத்து அந்த பிரார்த்தனை மோட்ச அர்ச்சனை செய்வது போன்ற நிகழ்வில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் நவோத்திர சகஸ்ர 1009 மகா சங்காபிஷேகத்தோடு விசேஷ ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள், மலையாள பூஜை, அன்னதான பூஜை என்பன சிறப்பாக கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டிலே 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான விழா இந்த மகர ஜோதி பெருவிழா. இது ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதத்திலே இவர் சிறப்பாக தொடர்ச்சியாக இந்த பூஜை வழிபாடுகள், சனிக்கிழமைகளிலே சங்காபிஷேகங்கள், மலையாள பூஜைகள், அன்னதான பூஜைகள், அதேபோல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பான இந்த பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சிறப்போடு கூடிய இந்த நிகழ்வில் சகல அடியார்களும் கலந்து இறை அருளையெல்லாம் நாம் பூரணமாக பெறுகின்ற வகையிலும் வாழ்வில் உயர்வுகளை பெறுகின்ற வகையிலும் இந்த ஐயப்பன் பூஜையிலே கலந்து இறை அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.